ஆமாங்க. 170க்கும் மேற்பட்ட இடங்களை போட்டியிடுறாங்க சார். நான் எப்படி இப்ப சொல்ல முடியும்? தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு, அது தலைவர் முடிவெடுப்பாங்க. உதயகுமார் அவர்கள் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாரு உதயகுமார் அவர்கள். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாது. பாஜக வந்து நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு வரப்போகுது. மார்ச் முதல் வந்து வரப்போகுது. நிறைய பேர் தெரியல. இது வந்து நம்ம தலைவர் அவர்கள் இது உணர்ந்து இதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல உள்ளாட்சி தேர்தலப்ப நிப்பாட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இது எப்படி இந்த முறை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் அவர்கள் முன்னேற்பாட்டாக நிதி வந்து இருக்கிறாங்க. மடைமாற்றம் செய்யப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு டிடி முறையாக முதல்ல அளிப்பாங்க. முதலமைச்சர் பதில் ஆமாங்க. 170க்கும் மேற்பட்ட இடங்களை போட்டியிடுறாங்க சார். நான் எப்படி இப்ப சொல்ல முடியும்? தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு, அது தலைவர் முடிவெடுப்பாங்க. உதயகுமார் அவர்கள் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாரு உதயகுமார் அவர்கள். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாது. பாஜக வந்து நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு வரப்போகுது. மார்ச் முதல் வந்து வரப்போகுது. நிறைய பேர் தெரியல. இது வந்து நம்ம தலைவர் அவர்கள் இது உணர்ந்து இதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல உள்ளாட்சி தேர்தலப்ப நிப்பாட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இது எப்படி இந்த முறை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் அவர்கள் முன்னேற்பாட்டாக நிதி வந்து இருக்கிறாங்க. மடைமாற்றம் செய்யப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு டிடி முறையாக முதல்ல அளிப்பாங்க. முதலமைச்சர் பதில் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.